கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர்தான் நம்மை அவரிடம் ஜெபிக்க சொன்னார். அவரே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். இந்த சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். வாயினால் கூப்பிட்டார், நாவினால் புகழ்ந்தார். இதுதான் தாவீது செய்த காரியங்கள். இரண்டு காரியங்கள். தேவனை நோக்கி தன் வாயினால் கூப்பிட்டார், தன்னுடைய நாவினால் தேவனை புகழ்ந்து பாடினார். அப்பொழுது என்ன நடந்தது பாருங்கள். தேவன் அவருக்கு செவி கொடுத்தாராம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாமல் நாம் கர்த்தரை கூப்பிட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாமல் நாம் நம்முடைய நாவினால் தேவனை புகழ வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய ஜெபங்களுக்கு சில வேளைகளிலே நம்முடைய பாவங்களே பதில் வராமல் தடுத்துவிடும். ஆகவே அக்கிரம சிந்தை, தீமை செய்கிற காரியங்கள், மற்ற மாதிரி கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள் இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருவதற்கு அது தடைகளாக இருக்கும். ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்திருந்தால் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று. ஆனால் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருடைய ஜெபங்களும், நாம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களும், நம்முடைய ஒவ்வொருவருடைய கண்ணீரும் தேவனுடைய சமூகத்திலே சென்று சேருகிறது. நிச்சயமாகவே அவருடைய சமூகத்தில் எட்டி இருக்கிற நம்முடைய ஜெபங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக பதில் வரும் என்பதை நாம் மறந்து போகவும் கூடாது. அதற்காக நாம் சோர்ந்து போகவும் கூடாது. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை தேவன், எத்தனை ஜெபங்களை தேவன் கேட்டு பதில் தந்திருக்கிறார். சற்று பின்னால் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் எத்தனையோ ஜெபங்கள், சிறிய ஜெபங்கள், பெரிய ஜெபங்கள், உபவாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரித்து நமக்கு பதில் தந்து நம்மை தீமைகளுக்கு விலக்கி மீட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை இம்மட்டும் பாதுகாத்து அவருக்கென்று தேவன் வைத்திருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தாவீது ராஜா இங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக, அவருடைய கிருபைகளுக்காக, அவர் தந்த ஜெபங்களுக்கு தந்த பதில்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் ஜெபங்களின் முக்கியத்துவத்தையும் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிறீர் என்றும், அக்கிரம சிந்தை இல்லாமல் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றும், அப்பொழுது கர்த்தர் செவி கொடுப்பார் என்றும், தேவன் எங்களுக்கு தந்த ஜெபங்களின் பதில்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே செய்யக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருகிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளெஸ் யூ.